யாழ் குடாநாட்டில் மூர்த்தி தலம் தீர்த்தமாகிய மூன்றும் அமையப்பெற்ற ஆலயமாக இணிவில் மத்தியில் எழில்குஞ்சும் இயற்கை வனப்புடன் திகழும் இணிவில் கந்தசுவாமி கோவில் காலத்தால் உட்பட்ட வரலாற்று பெருமையை தன்னகத்தே கொண்டது. யாழ்ப்பாண வைபவ மாலையில் குறிப்பிடப்பட்டிருக்கும் இந்த ஆலயம் பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்தது. 1620ஆம் ஆண்டளவில் போர்த்துகேயர் வருகையால் அழிந்து போன இந்த தலம் மீண்டும் 1621 மீளமைக்கப்பட்டது. அக்காலத்தில் வாழ்ந்த குழந்தையர் வேலாயுதர் என்பவரது கனவில் கந்த கடவுள் தோன்றி தாம் வெற்றிலை தோட்டத்தில் நாட்டப்பட்டுள்ள மரத்தடியில் காலால் மிதித்த அடையாளம் கொண்டிருப்பேன் எனவும் கூறினார். அதிகாலை எழுந்த வேலாயுதர் தான் கண்ட கனவை எண்ணியவாறு வெற்றிலை தோட்டத்திற்கு சென்றபோது அங்கே புதிதாக ஒரு நொச்சிமரம் நாட்டப்பட்டு அருகில் பாதச்சுவடும் இருப்பதை கண்டு மகிழ்ச்சி கடலில் மூழ்கினார். அவ்விடத்தில் குடிலமைத்து வேற்பெருமானை வணங்கி வந்தார். இவ்வாலயத்தின் தலவிருட்சமாக இன்றும் அந்த நொச்சிமரம் கருவறை கருத்தில் நிற்பதை காணலாம். சிறிது சிறிதாய் பெருமை பெற்று வளர்ச்சியடைந்த இவ்வாலயத்திற்கு திருமஞ்சம் அமைப்பதற்கு முருகக் கடவுள் கனவில் தோன்றி பணித்ததற்கு இணங்க 1910ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு 1912ஆம் ஆண்டில் தைப்பூச தினத்தில் திருமஞ்சம் வெள்ளோட்டம் கண்டது. மஞ்ச வேலைகள் ஆரம்பமான இடம் என்றும் மஞ்சத்தடி என்று அழைக்கப்படுகிறது. தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் தைப்பூச தினத்திலும் வருடாந்த பெருவிழாவின் 12வது தினத்திலும் உலக பெருமஞ்சம் எம்பெருமானை சுமந்து வலம் வருவது வழக்கம். எம்பெருமான் பெருமஞ்சத்தில் வலம் வருவதை காண கண் கூடி கொண்டு அந்த பாக்கியத்தை சக்தி ஆன்மீகா யூடியூப் தளத்தினூடாக உங்களுக்காக தருகிறோம்.